உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தீய பழக்கத்தை கைவிடுறது தான். உங்களுக்குள்ள தீய பழக்கத்தை வச்சுக்கிட்டு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நீங்க தினமும் உடற்பயிற்சி செய்றீங்க. ஆனா உங்களுடைய உணவு பழக்கத்தை மாத்தலைன்னா உங்க உடம்புல எந்த மாற்றமும் தெரியாது. நீங்க போதை பழக்கம் வச்சிருக்கீங்க. ஆனா ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது உங்க உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. நீங்க ஒரு தீய பழக்கத்தை உடனே கைவிட முடியாது. அது கஷ்டமான விஷயம்தான். ஆனாலும் ஒரு தீய பழக்கத்தை ஒரு நல்ல பழக்கத்தின் மூலம் ரீப்ளேஸ் செய்ய முடியும். உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தா, ஒரு சூயிங்கம் சாப்பிடுற வழியா அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எப்பலாம் அது தோணுதோ, அப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதுபோல உங்க மனசு சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது உங்கள அழிச்சிடும். நீங்க சொல்றத உங்க மனச கேட்க வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களாலயும் ஆரோக்கியமா வாழ முடியும். ஆரோக்கியம் என்று ஆடம்பரம் அல்ல, அது அத்தியாவசியம். உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. வாழ்க்கையை முன்னேற்ற